ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக ஒரு சாம்பார் ரெசிபி செய்ய போகிறோம். இந்த சாம்பார் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, பொங்கல் ஆப்பத்துக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவன் இதை சப்பாத்தியோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷன். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பில் தான் இந்த சாம்பார் செய்ய போகிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கழுவிக்கோங்க. கழுவினதுக்கப்புறமா இதில் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்கறதுனால பருப்பு வேகும்போது தண்ணி நமக்கு பொங்கி வராமல் இருக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய், 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பருப்பு நமக்கு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. நல்லா குழைவாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை லைட்டாக மசிச்சு விடுங்க. ரொம்ப குழன்னு மசிக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக மசிச்சா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு மசித்தா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ பருப்பு ரெடியாக இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சாம்பார் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கோங்க. கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி, நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இல்லை கடையில் வாங்கினது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இது ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை அப்படியே மிதமான தீயில கொதிக்க விடுங்க. பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் சாம்பார் நமக்கு நல்லா கொதிச்சு கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்துட்டு இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப டேஸ்டியாக பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.